அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பங்கிட்டுக் கொள்கிறேன். சனி வக்கர பயிற்சி வக்கர நிலையில் செயல்படக்கூடிய நிலையும் பார்க்கும்போது ஒருவர் ஆவேசமாக இருக்கும்போதோ ஒருவர் செயல்பட முடியாத தடுக்கும் போதோ ஏமாற்றப்படும் போதோ பாதிக்கப்படும் போதோ எந்த மனநிலையில் செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அது சனீஸ்வரன் செய்வார். ஏன்னா சனீஸ்வரன் தான் ஒருத்தர் மூலம்தான் உலகத்தில் எக்யூப்மெண்ட் சொல்ல புனர் நிர்வாணம் அதெல்லாம் பண்ண முடியும். அவர் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதனால் அவர் பாதிக்கப்படும் போது அவருக்கு துணையாக நின்று அவர் கூட கரை சேர்க்கறதுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி செயல்படுன்னு சொல்லிவிடுறேன். இது நீடிக்கும். சனீஸ்வரர் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த இதில் ஜூன் 27 அதாவது ஆணி 12 ஆரம்பிச்சுன்னா கும்பத்தில் வக்கர ஆரம்பிப்பார். அவிட்டம் 4 அவிட்டம் 3 அப்படி வரும்போது அப்புறம் அவிட்டம் 2 அவிட்டம் 1 மகரத்தில் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாரு பார்க்க போகிறோம். இது ஐப்பசி மாதம் வரையும் தொடரும். ஐப்பசி மாதம் இப்போ ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, இந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சி வேறு இருக்குது. ராகு மீனத்துக்கு போவோம், கும்பத்துக்கு போவோம், இவர் மன்னிக்கு போகிறார். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நிலைமையெல்லாம் மாற்றக்கூடியது இருக்குன்னா இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுறது பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஆணி மாதத்தில் வரும்போது செவ்வாய் சுக்கிரன் கடகத்தில் உட்காந்துருக்கார். சூரியன் ஆணி மாதத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியும் மீனத்தில் இருப்பார். அதே சனீஸ்வரரை செவ்வாய் கும்ப சனியை வக்கர சனியை செவ்வாய் பார்க்குறார். சுக்கரோடு சேர்ந்து பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சனீஸ்வரர் கும்ப சுக்கரன் சனி மேஷத்தில் இருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறார். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்துடுவார். அப்புறம் இந்த செவ்வாய் சுக்கரன் அடுத்த வருஷம் 1 by 1 சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. இப்படியே ரோலாயின்னு இருக்கும். அந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் வரும்போது வரக்கூடியது எப்படி இருக்குன்னா ஆடி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு தெரியும் கடகத்தில் இருப்பார். கடகத்தில் இருக்கிற சூரியன் இருக்கும்போது அவர் கூட புதனுக்கு வந்துடுவார். இந்த சுக்கரன் செவ்வாய் கீழே இறங்கிடுவார். சந்திரன் சிம்மத்துக்கு வருவார். சூரியனும் சந்திரனும் ராசி பரிந்து பண்ணிக்கும். இது என்ன கன்றாவி, காஃபி ஆட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டு சுட நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகும் பார்த்துக்கோ நீங்கள். அதே சமயத்தில் அந்த முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் ஆவணி மாதத்தில் சூரியன் புதன் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சனீஸ்வரனை பார்த்துருப்பாங்க. அது வரும்போது அந்த சனீஸ்வரன் மகரத்துக்கு எப்போ வருவார்னு பார்க்கும்போது ஆவணி மாதத்தில் சனீஸ்வரன் மகரத்துக்கு வருவார். அவிட்டம் 2 வந்துடுவார். ஆவணி 7 உங்களுக்கு ஆகஸ்ட் 24 வரும். அப்போ சனீஸ்வரர் மகரத்தில் பெயர்ந்துருவார். அவிட்டம் 2 இருப்பார். செவ்வாய் காலிலே இருக்கிறார். செவ்வாய் சனின்னா எல்லாத்தையுமே செயல்படக்கூடிய லேபர், புரட்சியை உண்டாக்குறது அவங்க தான். ஒன்று குளிர்ச்சி, ஒன்று நீர், ஒன்று நெருப்பு, 3மே காற்று எல்லாம் ஒரே சமயத்தில் எல்லாமே இருக்கும்போது ஆவணி மாதத்தில் 1 ஆடி மாதம் 32 வேர்ல்டு உலக லெவலில் இருக்குமா பார்க்குற அளவுக்கு ஒரு நம்ம போராட்டங்களும் இருக்கும். ஒரே கிழிவும் அழிச்சும் நாசமாக இருக்கும். எந்த நாடு யார் சொந்தம் யார் எங்கே இருக்க போகிறான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் 60 வருஷம் 120 வருஷம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த கன்றாவியெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ எப்படி அப்பவும் வாழ்ந்துதான் இருக்கும். நம்ம ஒன்றும் கவலை இல்லை. அதனால் எப்படி வாழ்வாதாரங்கள் பாதிக்குமானா வாழ்வாதாரங்கள் பாதிக்கும் சொல்கிறது இப்போ எப்படி இருக்கோமோ அதோட நன்னாவே ஆகிடுவோம். ஒரு பொருள் ரிப்பேர்னா சரி பண்ணலையா, இல்லை புதுசு வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவனங்கள்லாம் சரி எல்லாத்தையும் நிறைய கொடுப்பான். அவன் வாழ்க்கையில் சம்பாதிப்பான். அவன் சனி வக்கரன்னா பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன், இப்போ சுக்கரன் வக்கரமாகி கடகத்துக்கு போகிறது. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகி மகரத்துக்கு வந்துடுவார். மகரத்துக்கு வந்துட்டு சனீஸ்வரன் பார்க்க முடியாது. அந்த இதில் அப்படியே வக்கரமாக சுக்கரன் மேலே கடகத்துக்கு போன உடனே சனீஸ்வரன் தொடர்பு கொள்வார். சனீஸ்வரன் வக்கரம், அவரும் வக்கரம், ரெண்டு நீச்சல் சந்திப்பாங்க. அதே சமயத்தில் இந்த புதன் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பாங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குருவினுடைய பார்வை பெறுறாங்க. அக்டோபர் 8 ராகு கேது பேசி வந்துடும். ராகு மீனத்துக்கு போடுவார், கேது இது வந்துடும், கண்ணிக்கு வந்துடுவார். எல்லா விதமான அமைப்புகள் வரும்போதும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விலைகள் தான் பகவான் 2 பேர் வச்சு பண்ணுறார். ராகு கேது கழிச்சு தான் பண்ணுறார். மற்றவங்கள்லாம் சொல்லப்படி கேட்கறதுக்கு பிரமாணமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இனி ஒவ்வொரு ராசியாக நடக்கக்கூடிய விஷயம் பார்ப்போம். ரேண்டமாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தனியாக பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சனீஸ்வரர்
2க்கும் 3க்கும் உரியவர். 2ஆம் வீடு குடும்பம், தனம், வசதி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் படிப்பு. இது 3ஆம் வீடு முயற்சி, திருவினையாக்கம் அப்படின்னு நம்பிக்கையில் செயல்படக்கூடிய ஸ்தானம். இதெல்லாம் சனீஸ்வரர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானது. குருவனுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். எல்லாத்துமே எங்கிட்ட வந்து கொடுக்கணும்னு வரணுன்னா சனீஸ்வரர் தயவு இருந்தால் எல்லாமே வந்து கொடுக்க முடியும். எல்லாமே கைவிட்டு போகணுன்னா சனீஸ்வரர் தயவு இருந்தால் எல்லாம் கைவிட்டு போகும். சனீஸ்வரர்கிட்ட முறைச்சிட்டான்னா 0 ஆக்கிடுவார். எல்லாம் பூமியே காஞ்சி கிடக்கு, ஒன்றுமே விளையில்லை, பூச்சி பாழா போச்சு, விவசாய சோறு. இந்த காலகட்டம் சனீஸ்வரர் வக்கர காலத்தில் எக்கக்கூடியது. ஆனால் இதுக்கு மாற்றுறது என்னென்னா, அதுக்கு நவகிரகங்கள் ஒத்துழைச்சிருத்துனா அவருடைய வேலையை ஆன் பிஹாஃப் ஆஃப் சனியினுடைய வேலையை இவங்க பண்ணுறாங்க. அதனால் வழி தெரியாமல் கொண்டு போகிற காலம் அது. வழி தெரியறதேன்னா அது தெரியுது சொல்லக்கூடிய, வழி தெரியுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சொல்லவே முடியாது. அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க. புரிஞ்சிருக்குங்க, இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். தனுசு ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் குரு இத்தனால் தெய்வீக மனம் இல்லாமல் இருந்தது. நாட்டில் ஃபுல்லாக தெய்வீக மனம் வரும். பகவானுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான்னு தெரியக்கூடிய அளவுக்கு இவ்வளோ தூரம் ஒரு மாற்றங்கள்லாம் வருது. என்னெல்லாமோ வருது. இன்னும் நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாட்டுக்கு நடக்குமா கொள்ளமா 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் இது அது காப்பாற்றிக்கிட்டு சரியாக இருக்குது. அப்புறம் நாட்டங்க கவனிக்கிறது சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் எப்படி வந்தது? பணமோ பொருளோ அந்தஸ்தோ பொருளாதாரத்துலையோ என்னமோ சொல்கிறாங்க அவங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கு இந்த பொருளாதாரம் ரூபா வேல்யூ எந்த கண்ட்ரியில் ஒன்றுமே இல்லாட்டாலும் நம்ம ஊர் நல்லா மட்டமாக சீப்பாக இருக்குது. இந்த ரூபா நம்ம சீப்பாக்கிறோன்னா இவ்வளோ வாங்கிட்டு போடுவானே, சொத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போடுவானே. அங்கே நிறைய சம்பாதிச்சு இந்த ரூபாயை மாற்றினாதான் நமக்கு சொத்து வரலாம். இங்கே வாங்கிக்க சாமர்த்தியமாக இருக்கா? இங்கே வேணாலும் அங்கே தான் போயாங்க நம்மளோட ஜீவனத்துக்கு. அப்போ இங்கே இருக்கிறவங்கள ஜீவனம் எங்கே போவாங்க? இந்த மாதிரி ஒரு எக்கானமி நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே தான் எல்லாமே இருக்குது. எல்லா விஷயம் மூலமே இங்கேருந்து மூலம் கொண்டு லேபர்ஸ் வெளிநாட்டில் போய் செய்கிறோம். இங்கேருந்து மூலப்பொருள்லாம் போகிறது. அது அங்கே வாங்கி அங்கேருந்து மால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு விற்கிறானுங்க. குளோபலைசேஷன் கொண்டு வர போகிறானுங்க. நீ நெல் கொண்டு வா, நான் உம்மி கொண்டுறேன்னு அவன் கொண்டுருவாங்க. நீ என்ன பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு 4 பேர் வேணும் இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க. இப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாமே அவங்க பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம நாட்டுக்கு 0. இதுதான் வெளிப்படை. அதனால தான் இந்த வருஷம் இந்த வரக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமானதே அதான். உழைச்சி போனவன் நொந்து போயிட்டான்னா கடைசியில் அழிவு தான் வரும். அவன் அழிகிறது இல்லை, அதனால் மற்ற அழிவு வரும். அது கூட யார் ஒத்துவாது போடுறான்னா செவ்வாய்க்கு ஆள் நிற்கிறார். அதனால் உலகம் ஃபுல்லாகவே மோசமான பீரியடு. குறிப்பாக ஆடி 32, ஆவணி 1 நம்ம ஆவணி ஆட்டம் பண்ணணும். பிராமணெல்லாம் பண்ணுவாங்க. தர்ப்பணம் பண்ணி ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. அதான் நடக்கக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும். உலகம் ஃபுல்லாக நடக்கும். புரட்சி நடக்கும். அரசுகள்லாம் போட்டாப்பொடியில் யார் வரான்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டெல்லாம் இல்லை, கேம் விளையாடுவாங்க. அப்படி ஒரு மாற்றங்கள்லாம் நிறைய வருது. நமக்கு மாற்றம் என்ன வரும்? நம்ம வைத்து வாயும் பொழுப்பத்துக்கு உண்டான ஸ்திரமான சம்பாத்தியம் ஜீவனம் எல்லாம் வரும். வீட்டில் குடும்பத்தில் ஒரு வித்திகை வரும். அதுகளுக்கு தலை தூக்கும். வித்திகள் வந்து தலை தூக்கணும்ல. அந்த வளர்ச்சிகள் காணும், சொந்தமாக நிற்கும், வியாபாரம் பண்ணணும், மூக்க வச்சுப்போம். பசங்க குழந்தைகள்லாம் பொண்ணு வாணும். எப்படி இருக்குங்க பாரு. வாயுங்களையும் தாசி தான், ஆனால் இல்லைனா உலகத்தில் பழைக்க முடியாது அப்படி சொல்லிப்பார் இவர். அந்த மாதிரி தனுசு இந்த குருவானவர் படுற பாடு புரட்டாசி மாதம் வரைக்கும் இந்த ராகுகிட்ட மாட்டின்னு அவஸ்தப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து அது அப்பா போயினார். அது பிறகு அவர் ராகுவோடு இருக்க சொல்ல தான் நமக்கு கிடைக்கிறது, இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது. அழகாக போயிடுது. இந்த குரு பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார். தானே பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார். தன்னுடைய வீட்டுக்கு பூர்வ புண்ணியமாக மேகத்தில் உட்காந்துருக்கார். அஸ்ட்ராலஜி சயின்ஸில் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்காந்தா 0 ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் காலகாரியமாக இருந்தாலும் அவரே காலகாரம் இருந்தால் அதில் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? நீ தான் கொடுக்கணும். நீ அவங்க உட்காந்துட்டானா தானா எல்லாம் வந்துடுமா? அதனால தான் குருக்கு ராகு உட்கார்ந்ததுனால தப்பிச்சுது. சண்டாள யோகம் மூலம் கிடைக்கிறது. என்றைக்கு நேர்மையான பண்ணி சம்பாதிச்சு கொடுக்குது, ஏதோ பண்ணி சம்பாதிக்கணும், அவ்வளோதான். குருவனுடைய ஸ்தானத்தில் இந்த தனத்தில் இருக்கும்போது அமைப்போது ராகு இந்த கேது பேச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்தால் கூட
அது வரைக்கும் சனீஸ்வரர் பண்ணுற வேலையை பார்த்தோன்னா வக்கரமாகி அவிட்டம் போலண்டு 3ஆம் வீட்டிலேருந்து செயல்படுறாரு. அவர் அனுகூலமாக வரும்போது ஆனி மாதம் ஆடி மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அதில் வரும்போது சனீஸ்வரர் ஆடி மாதத்தில் போகும்போது சனீஸ்வரனுடைய வக்கரத்தில் இருக்கும்போது அழகாக அந்த செவ்வாய் சுக்கிரன் பின்னாடி சந்திரன் வருவார். சந்திரன் சூரியன் ஆதிபுரம் இருப்பார். ஆடி மாதம் சூரியன் அங்கே இருப்பார், சந்திரன் இங்கே வந்துடுவார். சந்திரன் சூரியன் ராசி பண்ணிப்பாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி புதன் இருப்பார், புதனும் வந்துடுவார். ஆக ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சிம்மத்து வந்துடுவார். சிம்மத்து வரும்போது அந்த சனீஸ்வரர் வக்கர சனி தொடர்ந்து கொண்டு சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 பேர் பார்க்குறார். 4 பேர் ஆச்சு. 4 பேர் மெயின். செவ்வாய் சனி ஒருத்தர் இன்டராக்ஷன், புதன் இன்டராக்ஷன், சுக்கராச்சாரியர். அப்புறம் சுக்கரன் வக்கரமாகி மேலே போகிறார். அது விஷயம் அது வரைக்கும். அப்புறம் இந்த புரட்டாசி ஆடி ஆவணி மாதத்தில் வரும்போது அந்த ஆவணியில் வரும்போது சனீஸ்வரர் கடகத்துக்கு வரும், இந்த மகரத்துக்கு வந்துடுவார். மகரமகனி அவிட்டம் 3 வரைக்கும் அங்கே இருப்பார். 2ல் வந்துடுவார். அவிட்டம் 2, அவிட்டம் 2, அவிட்டம் 1 மகரத்தில் வரனால வந்துடுறார். அவிட்டத்திலே தான் இருப்பார். அவர் ஆவணி மாதத்தில் வந்துட்டு ஐப்பசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் மகரத்தில். அது வரைக்கும் சனீஸ்வரன் ஐப்பசி மாதம்ன்றது அக்டோபர் 18 நவம்பர் 16 வரைக்கும் உள்ள காலம். ஆவணி மாதம்ன்றது ஆகஸ்ட் 18, 17. இதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதங்கள்லாம் பொற்காலமான மாதங்கள். தனுசு ராசி 2ஆம் வீடு தான் பணம். என்றைக்கு நீ சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு இப்போ பாருங்கள். பணம் பொருள் அந்த சட்டத்தில் என்ன மாதிரி வருது, எப்படி வருது? இத்தனை நாளாக இங்கே இது பண்ணியிருந்தால் வெளிநாட்டில் போய் கொட்ட போகிறீங்க. அங்கே போய் கோயில் அர்ச்சனை கொள்றது தம்பி தான் அங்கே வேதங்கள் உபநிஷத்து அது இது என்னெல்லாம் நடக்கும். ஏன் அவன் இறையாமைக்கு அங்கே தான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது இறையாமை. ஏன் கேட்குறீங்கன்னா அவனுக்கு ஃபெய்த் வந்துடுத்து. வேறு என்ன சொல்ல முடியும்? அவ்வளோ அழிவு சந்திக்க போகிறாங்க எல்லாம். என்றைக்காவது புட்டிஷ் கண்ட்ரியில் போய் குளிர், யூரோப்பியன் கண்ட்ரிலாம் குளிர் தான் எப்போதும், குளிர் வின்டர் தான் எப்போதுமே இருக்கும். எப்போ சூரியன் எப்போ வரான் என்னது எல்லாம் சன்பாத் எடுத்து வெளிநாட்டு அங்கேருந்து கிளம்பி மைக்ரேட் ஆகி வருவாங்க. இப்போ சூரியன் கொதிக்கிறது. அங்கே பிரிட்டிஷ் யூரோப்பியன் கண்ட்ரியில் சூரியன் பொன்விடுறான். அப்படி ட்ரை பணம் என்ன பிரயோஜனம்? ஒரு நெருப்பாக இருக்கும். இப்போ அந்த நெருப்பு குளிச்சா நெருப்பு இருக்குது. ஏன்னா காலில் நிற்கிறது அவிட்டத்தில் நிற்கிறான் சனீஸ்வரன். நீரும் காற்று சந்தவரம் சனீஸ்வரன். அவர் கூட இது சேர்ந்துன்னா செவ்வாய் சேர்ந்துன்னா அவிட்டம் சேர்ந்துன்னா ஹையஸ்ட் பவர் இருக்குது இல்லையா? அதில் போய் உட்காந்துட்டார்னா செவ்வாயின் ஆக்டிவ். அது சனீஸ்வரன் வக்கரமாகிட்டார்னா ஆட்சி வீட்டில் தம் வீட்டிலே தான் திருப்பி அங்கேருந்து இங்கேருந்து அங்கே. அப்போ என்ன ஆகும்? பலம் குறைஞ்சி போய் செவ்வாயால் பலமாகுது. அதுக்கு தானும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு கிரகங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மற்றதில். அதில் ஹையஸ்ட் எங்கன்னா பார்த்தோன்னா தனுசுக்கு லாபத்தான்னு சொல்லக்கூடிய துலாத்தில் ஐப்பசி மாதத்தில் செம்மத்தியாக இருக்கும். ஐப்பசி மாதம் வரும்போது சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் 6ஆம் தேதி சனீஸ்வரன் ஐப்பசி, 6ஆம் தேதி ஐப்பசின்னா இங்கிலீஷ் டேட்டு வரும்போது அநேகமாக 25, 28ஆம் தேதி வரும். ஸோ வக்கர சனி மகரத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம கணக்கு வரும்போது ஆவணி மாதத்தில் கிளம்பி மகரத்துக்கு வந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் பீக்காக இருக்கும். புரட்டாசி மாதன்றது உங்களோட ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னி வீடு வரும். அங்கே செவ்வாய் முக்கியமான பூர்வ புண்ணியாதிபதி அவர் உட்கார்ந்துருப்பார், சூரியன் உட்கார்ந்துருப்பார். புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது சூரியன் செவ்வாய் புதன் மாத்திரம் 50-50 சிம்மத்தில் இருப்பார். ராசி பரிவர்த்தனை. என்னென்னா சூரியன் செவ்வாய் ஒரே வீடு கன்னி வீட்டில் உட்காந்து என்னத்துக்கு ஆகும்? கன்னி செவ்வாய் கடலே வற்றுமா? இப்போ ஜீரோவாடு எல்லாம் தண்ணி வட்டுன்னு சொல்கிறதில்ல, இருக்கிற பணம் போயிடும். அந்த சூரியன் தான் கொடுக்கணும். வர செலவு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ பணம் சொத்து வந்தாலும் அதோட 4 மணி கடன் போச்சுன்னு என்ன ஆகும்? அதுக்கு சமாளிக்கிறது தான் புதன் சிம்மத்தில் உட்காந்துருக்கார். 50 சரியாகிடுவார். அதனுடைய பார்வை இருக்கும்போது குரு என்ன பண்ணுவாருன்னா துலாத்தில் வரும்போது அடுத்த மாதம் புரட்டாசி ஐப்பசி வரும்போது சூரியன் செவ்வாய் அட்டகாசமாக உட்காந்துருப்பாங்க. சுக்கிரன் கண்ணியில் உட்காந்துருப்பார். சன்னியில் சுக்கிரன் 0 ஆகிடுவார். புதனை இங்கே உட்காந்துருப்பார் துலாத்தில். 50-50 உங்களுக்காக செய்கிறாரு பாருங்க. அந்த குருவை எல்லாம் பார்க்குறேங்க. அங்கே பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற குரு
இந்த தனுசுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்க்கும்போது என்ன வேணும் உங்களுக்கு? லாபஸ்தானம், பூர்வ புண்ணியம். அப்புறம் என்ன இருக்குது? பிரமாதமாக இருக்கும், செட்டில் ஆகிடுவீங்க. பகவான் கிருஷ்ணன் உலகம் உள்ள சொத்து, வாயிலேருந்து முழுகின தெரியும். அவர் வாயில் முழுகி துப்பினது தான் இந்த பூமி. எல்லோரும் பாதை உள்ளே இருக்குது. உலகம் ஃபுல்லாக எதாவது பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ இடம் இருக்குது. அவ்வளோ ஜம்புத் விஷயம், பாரத வருஷம் பரதகண்டம் ஜம்பித் இந்த தூண்டு இடத்த வச்சு இந்த பாடுபட்டுறோம். நம்ம காலத்துக்கு ஆஹான்னு நவகிரகங்கள் பண்ணுறதே நம்மளால் தாங்க முடியல. அவர் கொஞ்சம் கண்ணசைச்சா ஆகும். என்ன ஆகும் உங்களுக்கு? பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரங்கள், பஞ்ச கர்ம ஞானங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேலை காட்டினா அப்புறம் மனுஷன் என்ன பேசுறது? வாய் திறக்க முடியுமான்னு? அது ஏன்னா ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் தனுசுக்கு உண்டு, தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிகம் உண்டு. ஏன்னா குரு அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதனால் வந்து பொறுப்பாக அவருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பிரமாதம் பண்ணி கொடுத்துருக்காருங்க நவகிரகங்கள். 10ஆம் வீட்டில் உட்காந்து 9, 10 தொடர்பு 11ஆம் வீடு 3 வீடும் வரும்போது ஐப்பசி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 3 மாதம் பீக்காக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் சில்லற பணம், அதிகாரம், தோரணை, அது இது பசங்க வந்து கையில் இது போட்டு காலை போட்டுட்டு பத்தா பண்ணிட்டு மிராஸ்தார் விட்டு சொத்துக்கு 10 கிராம சொத்து, அது நிலம்பலம் தான், ஸ்டேட்டு, வியாபாரம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு என்னென்ன உண்டோ அது, அட்வைசர் கமிட்டி, அது பிளானிங் இம்ப்ளிமேஷன் என்னென்ன உண்டோ வேர்ல்டு லெவல், அதுலேருந்து ஃபைனான்ஸ்லேருந்து இதுலேருந்து அட்வொகேட், அந்த வழக்குகள்லேருந்து எல்லாத்துலேயும் சட்டத்துலேருந்து எல்லாம் அவங்க கையில் அப்படியே பந்தாடும், துள்ளி விளையாடும். அப்படி இருக்கிற நீங்கள் லைஃப்பில், வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. தலைமுறையில் 120 வருஷத்துக்கு முன்னாடி எவன் இருந்தாலும் அவனை காட்டு 4 மடங்கு 3 மடங்கு பந்தாவாக வாழ்ந்து காட்டுவீங்க இந்த உலகத்தில். ஒவ்வொரு உயிரும் தனுசு ராசியில் வந்த அளவு நிற்பாங்க. வியாதியெல்லாம் அடியோடு போயிடும். ஆனால் வியாதி நிறைய வரும், நமக்கு இல்லை. அழிவு வரும், பூச்சி வரும், என்னென்ன உண்டோ வரும், எல்லாம் உண்டோ நாட்டில் என்னென்ன உண்டோ அத்தனை இந்த ஆவணி மாதம் கட்டின்னு புரட்டாசி மாதம் எப்படி பார்க்கலாம். பகவான் தான் நம்மளுக்கு காப்பாற்றுறா, எல்லாம் பழிச்சுன்னு தெரியுது. அதனால சொல்கிறேன், இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையும் வாழ்க்கையில் தரவேற கல்யாணம், குழந்தை, குட்டி, வித்தின்றது அவன் கொடுக்குறது. தாத்தம் மாட்டம் முடியல வாழ்ந்து காட்டு, அவன் கல்யாணம் பண்ணி உட்காந்து விட்டு இது பற்றி எப்படி ஆகாத போகும். ஆசைகள் விரித்து விட்டுட்டு அது மாதிரி எதிர்பார்ப்புகளை பண்ணினேன்னா அது எந்த காலத்தில் வருது? குழந்தை 7 வயசு 10 வயசு 12 வயசில் பண்ணுற அந்த காலங்களெல்லாம் குழந்தை வேலைக்காக போயிட்டு பசங்க பண்ணலை. அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஜீவனத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் ஆகும். இப்போது அப்போ தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை வரும். அதுதான் பகவான் கொடுக்குறான். ஆக மட்டும் விருத்திக்கு வரணும்னா கல்யாணம், குழந்தை வாரிசுகள் வரணும், கல்யாணம் அதுகளும் விருத்திக்கு வரணும், ஜீவனத்தை அமைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்ப விருத்தியாக சம்பந்தி ஒற்றுமையாக இருக்கணும். இதெல்லாம் இந்த காலத்தில் வருது. அது காமிக்கக்கூடிய அமைப்பு தான் அங்கே கொடுத்துருக்கனால சனீஸ்வர வக்கர காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா நமக்கு பொன்னான காலமாக சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.